ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு நிஷ்தா டேஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மாங்காய் தொக்கு தான் செஞ்சு காட்ட போறேன். இப்போ வாங்க இந்த ரெசிபி செய்யலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாங்காய் தொக்கு தேவையான பொருட்கள் தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு கிளி மூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு கிளி மூக்கு மாங்காய் கிடைக்கலன்னா எது புளிப்பா இருக்கோ அந்த மாங்காய் நீங்க எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், பூண்டு, சீரகம், எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆனோடனே கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரும். கடுகும் வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பிளேட்ல மாற்றிக்கலாம். அது இதே பேன்ல வந்து எண்ணெய் ஊற்றி தாளிச்சு வச்சுக்கலாம். மாங்காய் தொக்குக்கு வந்து எண்ணெய் வந்து சூடாக ஊற்றக்கூடாது. அதனால முன்னாடியே வந்து நம்ம வந்து தாளிச்சு வச்சுக்கலாம். ஒரு சைடாக வச்சோம்னா அது ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் துருவி அப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன். எண்ணெய் வந்து நிறைய இருந்துச்சுன்னா கெட்டு போகாம இருக்கும். அப்புறம் எண்ணெய் காஞ்சது கடுகு, இப்ப கடுகு வெடிச்சிருச்சு. அடுத்து இதுல சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல 2 வரமிளகாய், அடுத்து கருவேப்பிலை ஒரு 2. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுத்து பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டு தட்டி சேர்த்தா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பூண்டுலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஆறத்துக்குள்ள மாங்காவை க்ளீன் பண்ணி துருவிக்கலாம். இப்போ வந்து இந்த மாங்காவை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா துடைச்சிக்கலாம். மேலே அந்த ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. மாங்காய் நல்லா துடைச்சாச்சு ஈரத்தன்மை இல்லாமல். இப்போ இந்த மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு மாங்காய் நல்லா துருவிக்கலாம். நான் தோலோடையே சீவிக்கிறேன். உங்களுக்கு அப்படி தோல் வேணும்னு நினச்சிங்கன்னா தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா மாங்காவை சீவிக்கணும். ஆனால் துருவுறது தான் கஷ்டம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் இப்படி துருவி செஞ்சீங்கன்னா. இப்போ மாங்காய் துருவியாச்சு. இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இதில் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு. உப்பு வந்து எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கணும் இந்த தொக்குக்கு. உப்பு இருந்தால் தான் இது புளிப்பு தன்மைக்கு அது சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. அடுத்து இதில் வந்து ஒரு பொடி போட்டுக்கலாம். பொடி வந்து இப்போ தட்டிக்கலாம். நான் வந்து இது கொஞ்சமாக இருக்கிறதுனால உரலில் தட்டிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் ஓகேனா நீங்கள் மிக்சிலேயே ஆட்டிக்கலாம். நான் இந்த உரலில் போட்டு வெந்தயம் கடுகையும் பொடி அரைச்சிக்கிறேன். நான் ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் போட்டு ஆட்டிக்கல. உங்களுக்கு மிக்சியில் வரும்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஆட்டிக்கலாம். அரைச்சாச்சு. இது வந்து இப்போ இந்த மாங்காய் தொக்குல சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன். இது இப்போ நல்லா போட்டு கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. அடுத்து நம்ம தாளித்து வச்சுருந்தா எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆறின எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். இது வந்து உடனேவும் சாப்பிட்லாம், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம மாங்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பவுலில் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம மாங்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.